எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்ஷயா பாப்பாவோட பர்த்டே வந்து நெருங்கிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்சசரிஸ்லாம் அக்ஷயாக்கு இன்னும் வாங்கவே இல்லை. பெண்டிங்காக இருக்குது. லைக் செட்டாக இருக்கட்டும், பேங்கிளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ப்ரீ பர்த்டேக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸே இன்னும் நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லாத காரணத்தினால அது வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸையும் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணோம். அதே சமயத்தில் வந்து அக்சசரிஸும் வாங்கணும். அது நான் வந்து பர்த்டேக்கு என்ன போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு டிசைனர் சாரீ. ஆக்சுவலாக இந்த சாரீ எடுத்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. எனக்கு பர்த்டே கிஃப்ட் எங்கள் பெரிய அண்ணி வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க. இது சரி, இது ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்தேன். இந்த பர்த்டேக்கு பாப்பாவோட பர்த்டேக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலான்னு இதையும் இன்றைக்கி போய் நம்ம ஆல்ட்ரேஷன் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அங்கேயே ஸ்டிச் பண்ண கொடுத்துரும். அப்படின்னா நாளைக்கு நமக்கு கிடச்சிரும். எனக்கு உடனே டெலிவரி பண்ணிடுவாங்க. நாளைக்கு எனக்கு கிடச்சிரும். ஸோ இன்னும் ஒரு 4 to 5 days தான் இருக்குது பர்த்டேக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ப்ரிப்பரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம போகிறதுக்கே 1 hour ஆகும். ஸ்டிச் பண்ண கொடுக்கணும், செட்டு வாங்கணும், பேங்கிள் வாங்கணும், இவ்வளோ வேலை இருக்குது. கேட்கவே இவ்வளோ டயர்டாக இருக்கு. ஆல்ரெடி ஜிம்முக்கு போயிட்டு வந்து பயங்கர டயர்டாக இருக்கு. சரி, ஓகே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சப்பாத்தி செய்வா? சப்பாத்தி ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏதாவது சூப் மாதிரி ஏதாவது. ஓகே, சூப்லாம் சாப்பிட்டீங்கன்னா மதியானம் வரைக்கும் தாங்காது. உடனே டைஜஷன் ஆகிடும். நம்ம வெளியில் வேற போகிறோம். ஓட்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் ஓகே. ஓட்ஸ் வெஜ் சூப் செய்வா? வெஜ் சூப் சூப்பர். அதுதான் எனக்கு ஃபில்லிங்காக இருக்கும். வெளியில் சாப்பிட்டுக்கலாம் மதியானம். ஓகேவா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்ஸ் வெஜ் சூப் தான் பண்ண போகிறேன். யூஸ்வலாக சூப் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப லைட்டராக இருக்கும், சீக்கிரமாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். இந்த ஓட்ஸ் வெஜ் சூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் லைட்டராகவும் இருக்கும், ரொம்ப நேரமும் பசியும் தாங்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அகரோவோட எலைட் சூப் மேக்கர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் எல்லாமே நம்ம இப்போ போட போகிறோம். கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவார் அப்படின்றதுனால நான் நிறைய குவான்டிட்டியாக போட்டிருக்கேன். அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஓட்ஸையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும். வாட்டர் வந்து நான் மேக்ஸ் லெவல் வரைக்கும் ஃபில் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சீசனிங் போட போகிறோம். பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மேகி மசாலா போட போகிறேன். ஒரு மசாலா ஓட்ஸ் சூப் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மோட்லேயும் வந்து லைட் பிளிங்க் ஆகும். இதில் என்னென்ன மோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மோடு, சங்கி மோடு, கம்போர்ட், ஜாம், ரீஹீட், பிளெண்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து சங்கி மோடு யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஓட்ஸ் வெஜிடபிள் சூப் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக ஆன் பண்ணிடலாம். இந்த பீப் சவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், ரொம்ப டெலிஷியஸான ஓட்ஸ் வெஜ் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு கார்னிஷ் பண்ணுறேன். அவர் வந்தோடனே யம்மியான டெலிஷியஸான ஓட்ஸ் வெஜ் சூப் சாப்பிட்டோம். அவருக்காக இதை செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வந்து ஓட்ஸ் வெஜ் சூப் சாப்பிட போகிறேன். வாவ், லெவலில் இருக்குது. மஸ்ட் ட்ரை இந்த சூப்பர். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சூப் குடிச்சிட்டு போய் கிளம்பிட்டு நம்ம வெளியில் கிளம்பலாம். ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது.
என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டு இதை வந்துடுறேன்னு சொன்னார். எப்போ தான் நம்ம வீட்டு மனுஷங்க போனோன்னே வந்துடுறேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துலேயும் 1 மணி நேரத்துலேயும் வந்திருக்காங்க. 2 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 4 மணிக்கு தான் வந்திருக்காரு. ஸோ ஒரு வழியாக நம்ம போய் இன்றைக்கி எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிடணுன்னு தைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டேன். அண்ட் இந்த சாரியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தைக்க கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுகார்பேட்டில் எடுத்தேன். 1000 rupees என்னமோ எடுத்தேன். சரி அதையும் கொடுத்துடலாம். ஆக்சுவலாக நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னேன்னா, இது லாவெண்டர் கலரு, பாப்பா பர்த்டேக்கு வந்து லாவெண்டர் கலர் தான் போடுறா, நீங்கள் எடுக்கிறீங்க லாவெண்டர் கலரில் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா நான் இந்த சாரீ கட்டுறேன், அப்படி இல்லைன்னா அந்த காலையில் காமிச்சேன்ல அந்த சாரீ கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, எதுக்கும் 2த்தையும் தைக்க கொடு, நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, கிளம்பலாமாங்க? ஆமாம், அது வேறு சொல்ல மறந்துட்டேன். 5 o'clock அவளுக்கு அங்கே அப்பாயின்மெண்ட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன ஆக்சுவலி இவ்வளோ லாங்காக வளர்ந்துருச்சு? நீ கட் பண்ணல, அதனால உனக்கு கம்மியாக இருக்கு. நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸு. காட்டுவோம் பல்லு இப்போ எப்படி இருக்கு பார்ப்போம். எல்லாம் வரிசை ஆயிடுச்சு. சரி போகலாம். ஆமாம், அந்த கம்பி எடுத்துடலாம். கேட்டுருவோம் டாக்டர்கிட்ட, இப்போ கேட்போம் இன்னைக்கு. நீங்கள் இப்போ உங்கள் காரை பார்க் பண்ணிட்டாரு. அக்ஷயாவோட டென்டல் கிளினிக் வந்தாச்சு. இது வலசரவாக்கத்தில் இருக்குது, கலா டென்டல் கேரில் தான் பார்க்குறோம். சார் தான் அக்ஷயாக்கு பார்க்குற டாக்டர். கம்ப்ளீட் அலைன்மெண்ட் சார் தான் பண்ணார். இப்போ அலைன்மெண்ட் ப்ராசஸ்லாம் பக்காவாக முடிஞ்சிருச்சு. ஜாலைன் கரெக்ஷன் மட்டும் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஏஸ்தட்டிக் ஒர்க் மட்டும் இருக்குது. இன்னும் ஃபியூ மந்த்ஸில் வந்து அந்த பிரேசஸ்லாம் எடுத்து பக்காவாக ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்குறக்கு. இதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் தானே? இப்போ கொடுக்குறீங்க, உடனே கொடுத்துருவாங்களா? நாளைக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோதானா? நாளைக்கு நான் போர்ட்ரேட் போட்டு எடுத்துப்பேன். ஓகே, பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறாங்க. உடனே கொடுத்துருவாங்க. டீனர்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், லெஃப்டில் இருக்கு அந்த கடை தானே? கார் விட முடியாது போல இருக்கு. நீங்கள் கார்லேயே இருங்க, நான் வேணா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க, திருப்பி வைக்கிறேன். அக்ஷயா வேணும்ல அளவு எடுக்க? தாயில் நிப்பாட்டவா? தாய் ஃபேஷன் ஜுவல்லரி. இங்கேயே வண்டி நிப்பாட்ட முடியாது, நீங்கள் தான் போகணும். சரியா? ஓகே. இப்போ வண்டி நிப்பாட்ட கூட விட மாட்டாங்க, ஹார்ன் அடிப்பாங்க பேர். சரி இப்போ சொல்லுங்க, வண்டி திறக்க முடியுதா பாரு. இந்த மேலே இருக்க 3 லேயர் கூட நல்லா இருக்கு மேலே. ஸ்டண்ட் பெருசா இருக்கு. பெருசா இல்ல, இது கரெக்டா இருக்கா? அதுலயே இந்த கலரும் வருதுங்க. இங்க பாரு, இதுக்கு பதிலா அந்த ஒயிட்டுக்கு பதிலா இந்த இதுவும் இருக்கு. அது ஓபன் பண்ணாங்க, அது ரொம்ப டார்க்கா இருக்குல்ல. அப்ப அந்த இது ஒரு சைஸ் பெருசா இருக்க மாதிரி இல்ல, ஆக்சுவலி லூசா இல்ல. லூசா தான் இருக்கு, வேற சைஸ் இல்லையே. இல்லையா? இது போடு, இது போடு. அது அவ்வளவுதாங்க சைஸ், இதோட சின்ன சைஸ் கிடைக்கும். இது பாரு அக்ஷயா, இதை விட்டுறாங்க. இதுவும் இப்படி இது போடு.
இல்லைன்னா இது வெறும் ஒயிட் கலர் சொல்லுங்க. ஒயிட் நடுவுலவா சைடுல? நடுவில் சின்னது சின்ன பேக் ஒயிட் மாதிரி. ஆனால் மிக்ஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். தனியாக பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஏன் அந்த மாதிரி ஹெவியாக பார்த்து இதுக்கு மாறிட்டேன்? ஆ ஆ இந்த மாதிரி போட்டுருமாங்க. இது ஒயிட் போட்டா சூப்பரா இருக்கும். ஒரே வேணா விட்டுருங்க. அப்படிங்க. இந்த பேங்கில் அந்த பேங்கில் பிடிக்கலையா? வேற இல்லையா? நீங்க இது வந்து தங்கமே வாங்கிட்டு போயிடலாம். இருக்கு அந்த விலை சொல்றீங்க, நான் எப்படி வாங்குவேன்? நல்லா இருக்கா? அதான் போட்டா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. டிஸ்கவுண்ட் இருக்கா? பண்ணிக்கிறோம். நல்லா தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட் இருக்கு. அந்த லாவெண்டர் கலர் தான் இந்த சாரி. அதுக்கு இந்த மாதிரிலாம் போட்டாங்க. நல்லா இருக்கு. நீ பத்தாவது படிச்சிருக்க செம்மையாக இருக்கு. அந்த சாரி இருக்கு, இந்த பீச் கலர் சாரி. ஆமாம். பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கும். செம்மையா இருக்கு. இதுலயே மொத்தமா வாங்கியே முதல்ல போட மாட்டேன். சில்வர்ல பிங்க்ல மூணுலயும் வாங்கிக்கோ. எனக்கு The next day. நேற்றுக்கு அக்ஷயா பாப்பாக்கு தேவையான எல்லா விஷயமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். சேம் என்னுடைய சாரியும் நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன், பாப்பாவோட ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன், செட்டு வாங்கிட்டேன், பேங்கிள் வாங்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே அன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு. அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தானே தைக்க கொடுத்தோம், இன்றைக்கே நான் போர்ட்டல் போட்டு வாங்கிட்டேன். ஸோ இப்போ ட்ரெஸ்ஸும் என்கிட்ட தான் இருக்குது. எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா கை ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பெல்ட்லாம் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சுல, ஸோ அதெல்லாம் அழகாக ஸ்டிச் பண்ணி நான் வந்து டைட் பண்ணுறதுனால பேக் ஹூக் வச்சு கேட்டிருந்தேன். ஸோ அதனால் அழகாக பேக் ஹூக் வச்சு கொடுத்துட்டாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கா, வந்தோன்னே அவளை போட்டு பார்க்க சொல்லலாம். பட நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டம். ஆக்சுவலாக இந்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இடுப்பு மட்டும்தான் நான் வந்து கரெக்ட் பண்ண சொன்னேன். அதனால் வாவ், இடுப்பும் அழகாக கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு இருந்ததுங்க, அழகாக வந்து சூப்பராக வந்து கரெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணல, பாப்பாவுக்கு அது கரெக்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஃப்ளாரலாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் இது வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டா. அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷால் தாங்க. அழகாக இந்த நெக்கில் அழகாக அப்படி போட்டுக்கலாம். சூப்பரில். ஸோ அவளுடைய ப்ரீ பர்த்டே ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ப்ரீ பர்த்டே அப்படின்னா அது நாங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ண மாட்டோம். நாங்கள் மட்டும் வந்து பாப்பாவுக்கு வந்து கேக் வெட்டிட்டு கிஃப்ட்டு வந்து கொடுத்துருவோம். நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த 14 கிஃப்ட்ஸும் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அதை அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் ப்ரீ பர்த்டேவோட செலிப்ரேஷன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. இந்த தடவை வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம் பாப்பாவோட பர்த்டேக்கு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து ஆமாம், வேன்லாம் பிடிச்சி நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்னன்னு நான் வந்து நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். ஸோ நவம்பர் 30 வந்துடுவாங்க எல்லோரும். ஸோ நாங்கள் December 1 வந்து வெளியில் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்றத அடுத்த vlogல நான் சொல்கிறேன். அண்ட் என்னோடய சாரியும் வந்துருச்சு. ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணி வந்திருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எந்த ட்ரெஸ் நான் போட போகிறேன்னு நான் இன்னும் டிசைட் பண்ணல. பட் ஆமாம், அது நீங்கள் ஒயிட் வாங்கியிருக்கீங்க. நான் இன்னும் ஓகே இது போட்டாலும் இது போடுவேன் நான். பட் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நியூட்ரல் தான், அழகாக தான் இருக்கும். அழகாக ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு. ஸோ இது ஒரு சாரியும். அண்ட் இன்னொரு சாரீ வந்து நான் காமிச்சேன் இல்லையா காலையிலேயே. ஸோ நேற்றுக்கு காலையில் நல்லா இருக்கா. ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த ப்ளவுஸு. ஸோ இந்த 2 ப்ளவுஸில் நான் எது வேணாலும் போடுவேன். அவ்வளோதான். இது என்னுடைய சாரீ. நெக்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 2 ஷர்ட் எடுத்தோம். ஸோ அதில் ஒரு ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டி வேர். இது லைட்டாக ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லாவெண்டர் தெரியுதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் போட்டோம்ல அதில் தெரிஞ்சது. இதில் தெரியலையா? கிளிட்டர் தான் தெரியுது. கிளிட்டர் தான் தெரியுதா? பட் அவர் நேரில் பார்க்கும்போது அந்த லாவெண்டர் கலர் தெரியுது. தெரியும்னு நினைக்கிறீங்க. அந்த பர்பிளோட ஷேட் பர்பிள் ஷேட் லைட்டாக வருது. ஸோ இதுதான் அவர் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது ரெண்டுத்துக்கு நான் போடுற சாரீ ரெண்டுத்துக்குமே இது மேட்சிங்காக தான் இருக்கும். ஸோ அவர் இது போடுற பிளான் பண்ணியிருக்காரு. கூடவே இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஷர்ட் இதுவும் எடுத்தார். இது ரெண்டுமே ரொம்ப பட்ஜெட்டில் தான் எடுத்தார். அரௌண்ட் 500 அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்குங்க. போட்டு பார்த்தாரு, உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த டைம் இல்லை நேற்று. ஏன்னா பாப்பாவுக்கு செட் எடுக்கும் போதே நைட் ஆகிடுச்சு. அப்புறம் அவருக்கு போய் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு பசி வந்துடும் அப்படின்றதுனால நாங்கள் அவசரமாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஒரு நாள் ரிலாக்ஸ்டாக போய் கூட ஒரு 4-5 ட்ரெஸ் எடுக்கலாம். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சசரிஸ். ஓகே, ஆக்சசரிஸ் வந்து எனக்கு ஒரு செட்டு எடுத்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நான் ஒரு செட் எடுத்தேன். இது அரௌண்ட் ஒரு 1500 ருபீஸ் வந்துச்சு. தெரியுதாங்க? இது கூடவே இந்த ஸ்டட்டும் சேர்ந்து வந்தது. இது வந்து இந்த பீச் கலருக்கு நல்லா மேட்சிங் ஆகிடும்ல. ஸோ அதனால் இது எடுத்தேன் நான். ஏன்னா என்கிட்ட இந்த கலருக்கு மேட்சிங்காக செட்டு இல்லை. ஒயிட் ஸ்டோன் நிறையா இருக்குது என்கிட்ட. அதனால் இந்த லாவெண்டர் கலர் ஏதாவது நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் இந்த சாரீனா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு எடுத்த செட்டு காமிக்கிறேன். பாப்பாவுக்கு எடுத்த செட் இது தான். ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக கிடச்சிது. தெரியுதா? டிசைன் கிட்ட வந்தால் தான் தெரியும். இப்போ தெரியுது. செம்மையாக இருக்குது. ஸோ இது கூடவே வந்து அழகான ஒரு ஸ்டட்டுங்க. நல்ல ஒரு டால் வந்து ஃப்ராக் போட்ட மாதிரி ஒரு ஸ்டட்டு. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது கூடவே இந்த மேடம் ஒரு குட்டி பெல்ட் மாதிரி எதுவும் வாங்கினாங்க. ஸோ அதுவும் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து அவளுக்கு தலைக்கு போடுறதுக்கு வாங்கினேன். ஹேர் பேண்டு. ஆக்சுவலி இது ஒரு தடவை வாங்கினா ஒரு 10 தடவையாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன்று வாங்கினேன். அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் இப்போ புதுசாக ஒன்று வாங்கினேன். இது ஒன் டைம் யூஸ் கிடையாது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அக்ஷயா பாப்பாவுக்கு வந்து பேங்கிள் எடுத்தோம். அதுலேயே இந்த சில்வர் கலர் கூட எடுத்தான். இது ஒட்டியானம். ஆமாம். அதுக்கப்புறம் பேங்கிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வாங்கியாச்சு. பட்ஜெட்டே ஒரு 300 ருபீஸ்க்குள்ளேயே மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஆமாம். ஸோ இது அவளுக்கு பேங்கிள் எடுத்தாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்தோம். அவ்வளோதான். இது வந்து பாப்பாவோட ஆக்சசரிஸ் பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஆக்சுவலாக நான் இப்போ நேற்றுக்கு வரைக்கும் நான் என்ன பிளான் பண்ணவே இல்லை. திடீர்னு ஐயோ பர்த்டேக்கு நம்ம எதுவுமே பிளானே பண்ணலையே. சரி ஓகே ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி 2 ட்ரெஸ்ஸை தைக்க கொடுத்துருவோம். சரி அப்படி பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ண கொடுத்தது தான். சரி ஓகே நாங்கள் வந்து கெட் ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு vlog என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் ப்ளஸ் அன்பாக்சிங்கும் சேர்த்து ஒரு வீடியோவாக வரும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்களுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாப்பாவுக்கு ஒரு வருஷமும் வந்து நாங்கள் கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். இந்த கிஃப்ட்டு வந்து நிறைய பேர் வந்து எதுக்கு இவ்வளோ கிஃப்ட்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வந்து பாப்பாவுக்கு அடிக்கடி ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டோம். நாங்கள் கொடுக்குற அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷம் மட்டும் இல்லை 2 வருஷம் 3 வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னமும். அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு கிஃப்டாக கொடுப்போம். இப்போ வந்து நான் கிஃப்டாக கொடுக்காம அவளுக்கு நான் போகிற போக்கில் நான் வாங்கி கொடுத்தேன்னா அதோட வேல்யூ தெரியாது. பட் கிஃப்டாக கொடுக்கும்போது அவள் ரொம்ப ப்ரெஷியஸாக கருதுறா. ஸோ அதனால் நல்ல பத்திரமா வச்சுக்கிறா. ஸோ அதனால் நாங்கள் அந்த பர்த்டேவை யூஸ் பண்ணிக்கிறோம். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன், அந்த அதுக்கு அடுத்த வீடியோ பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.